ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராகுல் ஆர்கேஎஸ். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாமில் 20 வேக்கன்சி ஆட் பண்ணி ஏற்கனவே சொல்லியிருந்த 26லேருந்து ப்ளஸ் 20 பார்த்தீங்கன்னா 46 வேக்கன்சியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 26 வேக்கன்சி ரிலீஸ் பண்ணும்போது நாம் எல்லோரும் கோரிக்கை வச்சதை ஏற்று இன்றைக்கி 20 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி டோட்டலாக 46 அறிவிச்சிருக்காங்க. 26 வேக்கன்சின்னு சொல்லும் போதே பார்த்திங்கன்னா நிறைய பேர் டிஸ்ட்ராக்ட் ஆகி அதுக்கு படிக்காமல் போயிருப்பாங்க. ஸோ படிச்சுட்டே இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெனிஃபிட் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்பி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. குரூப் 1 ப்ரிலிம்ஸ் தான் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 26 நடக்க போகுது. இதோட ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு 2 மாதம் ஆகும். அப்புறம் மெயின்ஸ் ஒரு 3 மாதம் கழித்து நடக்கும். அதோட ரிசல்ட் வர்றதுக்கு அடுத்து ஒரு 3 மாதம் ஆகும். ஸோ டிஎஸ்பி வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ 40 நாள் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸுக்கு இருக்குது. இந்த 40 நாளும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் எஃபோர்ட் போடுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எஃபோர்ட் போடுங்கன்னு தான் நான் வந்து சஜஷன் பண்ணுவேன். இன்னும் கண்டிப்பாக வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும், நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணதுக்காக ஒரு சில யூடியூப் சேனல் மட்டும்தான் பேசுகிறாங்க. மற்றவங்களாம் பேசுகிறதே இல்லை. பெரிய பெரிய அகாடமிலாம் பேசவே இல்லை. ஸோ அவங்களாம் பேசுனாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். வேக்கன்சிலாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் இல்லாமல் இல்லை, இருந்துன்னா எப்படி 2 மாதத்தில் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நிறையவே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அகாடமிட்டெலாம் சொல்லணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சில பேரை மட்டும் டார்கெட் பண்ணி வேக்கன்சி இன்க்ரீஸ்க்காக பேசவே இல்லை, நீங்களாம் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க. ஸோ நீங்களாம் பெரிய பெரிய அகாடமியோட யூடியூப் சேனல்லாம் கமெண்ட் பண்ணி நான் ஒரு கமெண்ட் கூட பார்த்ததே இல்லை. ஸோ நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தா தான் பெரிய சேனல்லாம் பார்த்தீங்கன்னா பேசுவாங்க. அவங்க பேசுனாங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். சரி, அதை விடுங்க. இந்த 40 நாளில் நாம் எப்படி படிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 40 நாள் ஃபுல் எஃபோர்ட் போட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. லைஃபே பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட். யார் பாஸ் ஆவாங்க யார் ஃபெயில் ஆவாங்கன்னு நாம் இன்றைக்கி சொல்லவே முடியாது. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 46 வேக்கன்சி. ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸுக்கு போனால் 1:20 ரேஷியோவில் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ 920 பேர் வந்து மெயின்ஸ் எழுதக்கு செலக்ட் ஆவாங்க. இந்த 920 பேரில் பார்த்திங்கன்னா நம்ம பேரும் வரணும்னா நம்ம கண்டிப்பாக உழைச்சாகணும். நம்மளால் முடிஞ்சால் எல்லாத்தையுமே சாதிக்கலாம். ஸோ 40 நாள் இருக்குது. படிங்க, எழுதுங்க, படிங்க, எழுதுங்க. இதுதான் ஒரே ஸ்ட்ராட்டஜி. என்னென்ன சப்ஜெக்ட்லாம் முக்கியமாக படிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி நீங்கள் கண்டிப்பாக ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கணும். லைன் பை லைன் ஒரு லைன் விடாமல் கண்டிப்பாக லட்சுமிகாந்த் புக்கையோ இல்லை பிரகதீசன் பப்ளிகேஷன் புக்கையோ நீங்கள் லைன் பை லைன் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அப்படின்னா தான் 40க்கு 35+ எடுக்க முடியும். அடுத்து நீங்கள் படிக்க வேண்டியது வந்து தமிழ்நாடு தமிழ் சொசைட்டி. அதில் வந்து தமிழ்நாடு வரலாறுலேருந்து ஒரு 20 கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்கு வந்து ஸ்கூல் புக்கையும் அடுத்து வெங்கடேசன் எழுதிய தற்கால தமிழ்நாட்டு வரலாறு இந்த இவ்வளவும் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 20க்கு 15+ எடுக்க முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியானது வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் தான். ஸ்கூல் புக்கில் இருந்தால் கேட்குறாங்க. 2024 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் 2025 2026 இந்த 3 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணதில் ஸ்கூல் புக்கை தாண்டி ஏதோ 1 or 2 தான் கேட்டிருக்காங்க. நிறைய எக்ஸாம் நடந்திருக்கு டிஎன்பிசியில். குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 அப்புறம் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ்னு ஏகப்பட்ட எக்ஸாம் நடந்திருக்கு. எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஏதோ 1 or 2 தான் வேறு ஸ்கூல் புக்கில் இல்லாத திருக்குறள் கேட்டிருக்காங்களே தவிர ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் ட்விஸ்ட்டாக கஷ்டமாகவும் கேட்குறாங்க, ஈஸியாகவும் கேட்குறாங்க. அதாவது 1 வேர்ட்லேயும் கொஸ்டின் கேட்குறாங்க, நிறைய ஸ்டேட்மெண்ட் வச்சும் கேட்குறாங்க. ஸோ ஸ்கூல் புக்கை நாம் எவ்வளோ தரவாக வச்சுருக்கோமோ 10 மார்க் அந்த அளவுக்கு எடுக்க முடியும். அது போக பார்த்திங்கன்னா மேக்ஸில் 25க்கு ஒரு 22+ எடுக்கிறதுக்கு ஃபுல் எஃபோர்ட் போடுங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மார்க் வந்து பாலிட்டி, தமிழ் சொசைட்டி, திருக்குறள், மேக்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டியில் ஒரு 35ன்னு வைங்க, தமிழ் சொசைட்டியில் ஒரு 15, மேக்ஸில் ஒரு 22. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இதிலே 70+ வந்துடும். திருக்குறள் 10, 80 மார்க் வந்துடும் இதிலேயே. அது போக தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் படிங்க. அதுக்கு வந்து பாசிவா புக் படிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தோட ரொம்ப ஈஸியானது ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா பூனம் தலால் தகியா புக்கும் ஸ்பெக்ட்ரம் புக்கும் படிக்கலாம். நான் சொல்கிறது வந்து எல்லாமே ஸ்கூல் புக்கு போக இந்த புக்கெலாம் படிச்சிங்கன்னா நிறைய மார்க் எடுக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மார்க் வந்து அதிகரிக்கும். கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா எப்படினாலும் 145 எடுத்தாலே நமக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக கேட்க போகிறாங்க இந்த வருஷம். போன வருஷமும் கஷ்டம்தான், இந்த வருஷம் அதை விட கஷ்டமாக தான் இருக்க போகுது. நீங்கள் வந்து ஒரு 160+ எடுக்க மாதிரி படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து யோஜனாவும் தமிழ் அரசும் படிச்சிருங்க. விஜய் கவர்மெண்ட்டில் வந்து என்னெல்லாம் இருந்ததோ அந்த ஸ்கீம்லாம் பார்த்திங்கன்னா 2 மாதத்தில் ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. அது எல்லாமே படிச்சிருங்க. இந்த பட்ஜெட்டையும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருங்க. பட்ஜெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா
நிறைய யூடியூபர்ஸ் வந்து 1 மணி நேரம் வீடியோலே போட்டிருக்காங்க. ஸோ 1 மணி நேரம் வீடியோவை ஒரு 3 நாள் 3 டைமாக கேட்டிங்கன்னா அது மறக்கவே மறக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிலதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலே நம்ம வந்து இந்த 40 நாளில் ஃபோக்கஸ் பண்ணி கண்டிப்பாக படிச்சிடலாம். ஃபுல்லாக படிச்சிருக்கவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அவங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை. எல்லாமே படிச்சுட்டு இந்த 40 நாளில் ரிவிஷன் பண்ணாலே போதும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.